Hi, welcome to Tina Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சாட்டின் ரிப்பனில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூச்சஸ் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சில் தான் நான் வந்து சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து லைட்டர் வச்சோ இல்லைனா கேண்டிலில் வச்சோ வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நூல் வந்து பிசிறு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லைட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கேண்டிலில் கூட வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் எல்லா இதுலேயுமே இதே மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கேன். இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து குட்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா திரும்ப இதே மாதிரி மடிக்கணும். 10 தான் போடணுன்ட்டு இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து திரும்ப அதே நம்ம ஸ்டார்டிங்கில் மடிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, இது அதே மாதிரி நீங்கள் இடையில லைட்டாக மடித்து திரும்ப அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த வந்து நம்ம ஷேப் வந்து அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். அதுக்காக தான் பாருங்கள். இப்போ இதில் மடிச்சுட்டு அப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிவிட்டு கிராஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருப்போம். அதை வளைவு வர்றதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணாமல் டைரெக்டாக மடித்து விட்டு திரும்ப அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங். மற்ற மெட்டீரியலுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. மற்ற மெட்டீரியல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மெட்டீரியலுக்கு அமௌண்ட் தேவையோ அந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம அந்த 50 சென்டிமீட்டர் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இடையில வந்து ஒரு 5-6 இடத்துல இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மீதி நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்படி குட்டியாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த பின்னாடி நம்ம வந்திருக்க அந்த கிளாத்தை வந்து நல்லா கீழே நூல் வரைக்குமே நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இதே மாதிரி தான் குட்டி குட்டியாக பண்ணணும். இது வந்து நீங்கள் அந்த 1 இன்ச் ரிப்பன்லேயும் பண்ணலாம். இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வந்து 1 இன்ச் ரிப்பன் எடுக்கல, 1/2 இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இன்ச் ரிப்பன் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சைஸ் பெருசாக வரும், அவ்வளோதான். வேறு வந்து டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சைஸ் இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து அதில் பண்ணிங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூச்சஸ் ரெடி பண்ணி கீழே ஹேங்கிங் ரெடி பண்ணி நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாரியோட கலரில் ரிப்பன் ரெடி பண்ணி பண்ணிங்கன்னா சாட்டின் ரிப்பன்லாம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் இந்த மாடல்லாம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் இப்போ கொஞ்சம் காஸ்ட் லோவாக இருக்கிற சாரீக்கு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா காட்டன் சாரீக்கெலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் சிம்பிளாக சென்டரில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஹேங்கிங் வர மாதிரியும், பேக் சைடில் நெக்குக்கும் பேக் சைடில் வந்து ஒரு 3 இடத்துல வந்து இதே மாதிரி வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அங்கங்கே புட்டாஸ் இருக்கிற மாதிரியோ இல்லைனா சிம்பிளாக ஒரு பீடு வச்சோ அந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இடையில லைட்டாக நம்ம வந்து அந்த கிராஸாக மடித்து விட்டு அந்த கிராஸ்க்கு ஸ்டிச் பண்ணி திரும்ப அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்தையும் இப்போ முடிக்கிற இடத்தையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம நல்லா கெட்டிக்கிடணும். பாருங்கள், இதே மாதிரி தான் நல்லா எடுத்துக்கோங்க. ரொம்ப லாஸ்ட்டுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போட்டிருக்க முடிச்சு வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு முடிச்சு அப்படியே போட்டுட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த நூல் அப்படியே ஃபுல்லாக கலந்து வந்துடும். அதனால் அந்த லாஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இடத்த வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ரிப்பனை நல்லா இழுத்து விட்டு அந்த ஃப்ளவர் டைப்புக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ வந்து அதாவது ஸ்டார்டிங்கையும் எண்டிங் பாயிண்ட்டையும் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாகிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். நான் இதோட கம்மியான அளவுக்கும் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 50 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் 50 தான் எடுக்கணும் இல்லை, நீ இன்னும் ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து அந்த சைஸ் வந்து கம்மியாகும், அவ்வளோதான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ பாருங்கள், எனக்கு சென்டரில் இவ்வளோ கேப் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பாருங்கள். இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அட்வான்ஸ் லெவலில் உள்ள வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மெட்டீரியல் வச்சு எப்படி வந்து கிளிப், அப்புறமா ஹேர் போ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம ரெடி பண்ண ஃப்ளவரை வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் மெயினாக வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலரில் வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கிளாத்தோட கலரில், அதாவது ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ளவுஸில் ப்ரூச்சஸ் ஒர்க் போடும்போது ப்ளவுஸ் கலர்லேயோ இல்லைனா யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலர்லேயோ வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து மற்ற கலர்ஸில் எடுக்கும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அது ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சென்டரில் கேப் இருக்கிறதுனால நான் அதில் வந்து ஒரு ஃப்ளார் டைப்பில் ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கு சென்டரில் ஒரு 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். இதிலையே எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஹேங்கிங் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஹேங்கிங் போடல. ஹேங்கிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு கிராஸில் 2 லாங் டியூப் பீடு வச்சு அதில் வந்து இப்போ நம்ம சென்டரில் 4 mm பீடு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹேங்கிங்க்கும் 4 mm பீடு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது அங்கங்கே புட்டாஸுக்காக நீங்கள் ஒவ்வொரு பீடு 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நாட் போடுறது வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு 2ஆக பிரிச்சுட்டு 2-3 டைம் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.